நம்ம சூர்யா, ஜோதிகா அவர்களுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். இப்ப நம்ம சூர்யாவோட ஃபேமிலிலேருந்து அவருடைய பொண்ணு சினிமா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு நடிகரா இல்ல, ஒரு டைரக்டரா, அதாவது ஒரு படத்தோடைய இயக்குனரா சினிமா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம சூர்யா அவர்களுடைய பொண்ணு பேரு தியா சூர்யா. இவங்க இப்ப லீடிங் லைட் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியே முடிச்சிட்டாங்க. ஹாலிவுட்ல கொடுக்கப்படுற ஆஸ்கார் விருதுக்காக இவங்களுடைய படத்தை வெளிநாட்டில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. சைலண்டாக இருந்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி ஆஸ்கார் விருதுக்கே ஸ்க்ரீனிங்க்கு அனுப்பியிருக்காங்க நம்ம சூர்யாவோட பொண்ணு. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை நம்ம தமிழ்நாட்டில் தியேட்டர்லையோ இல்லை ஓடிடிலையோ எதிர்பார்க்கலாம். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு நடிக்க போகிற படம் தான் அவருடைய 49வது படம். இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொமோ வீடியோவை ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை டைரக்டர் நெல்சன் தான் டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கான டப்பிங் ஒர்க்கில் எஸ்டிஆர் டப் பண்ணிட்டு இருக்காரு. கூட டைரக்டர் வெற்றிமாறனும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ்டிஆர் 49 மூவி டீம். எஸ்டிஆர் 49 படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுவாரா இல்லை ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுவாரா அப்படின்னு எஸ்டிஆர் 49 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் ஆகிறப்ப தான் தெரியும். அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அக்டோபர் 4 ரிலீஸ் ஆகிறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆனதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம தல அஜித் அவர்கள் இப்போ கார் ரேஸில் பிஸியாக இருக்காரு. நம்ம தல அஜித் அவருடைய ஒய்ஃப், அவருடைய பொண்ணு, அவருடைய பையன் அப்படின்னு ஃபேமிலியாக போய் நம்ம தலையை மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை ஏகே அஜித் அவர்கள் நடிக்க போகிற அவருடைய 64வது படத்துடைய அப்டேட் வந்திருக்கு. குட் பேட் அக்லி படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனே தான் நம்ம தலை ஏகேவோட 64வது படத்தையும் டைரக்ஷன் பண்ணுறாரு. 2025 தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம தல அஜித்துடைய 64வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவர் ஹீரோ நடிச்சிருக்க இட்லி கடை படம் அக்டோபர் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹாலிவுட்டில் ஹிட் அப்படிங்கிற ஹாரர் மூவியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பெனிவைஸ் அப்படிங்கிற அந்த க்ளவுனுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. உண்மையிலே அந்த க்ளவுன் வேஷத்தில் இருக்கிறது பேயா இல்லை ஏலியனா அப்படின்னு எதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ பெனிவைஸ் அப்படிங்கிற அந்த க்ளவுனை பேஸ் பண்ணி ஒரு வெப் சீரிஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஹிட் வெல்கம் டு த டெரி அப்படின்னு. இந்த வெப் சீரிஸ் அக்டோபர் 26 HBO மேக்ஸ்லையும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் மட்டும் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழில் எதிர்பார்க்கலாம். இப்போ ஹிட் வெல்கம் டு த டெரி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பாலிவுட் ஆக்டர் ஸ்ரதா கபூர் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் ஸ்ரீ. இந்த படத்தை டைரக்டர் அமர் கௌசிக் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை தொடர்ந்து டேர் வருண் தவனை வச்சு பைதேவ் அப்படிங்கிற ஒரு மனித ஓனை கான்செப்டில் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படங்கள் எல்லாமே ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸாக கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மூஞ்சா அப்படிங்கிற ஒரு படத்தையும் கொண்டு வந்தார். இப்படி மனித ஓனாய் 3 அப்படிங்கிற ஒரு சூனியக்கார பேய், ஒரு குட்டிச்சாத்தான் அப்படின்னு ஒரு டார்க் ஃபேண்டசி கலந்த ஒரு காமெடி மூவியாக டைரக்டர் அமர் கௌசிக் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ டார்க் ஃபேண்டசி காமெடி யூனிவர்ஸ்லேருந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துக்கு தம்ஹே அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இது ஒரு வேம்பயர் மூவி. கட்டேரி பேஸ் பண்ண இந்த படத்தில் ஆக்டர் மிகா அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த படம் மூலிமா இவங்களும் இந்த டார்க் ஃபேண்டசி யூனிவர்ஸ்குள்ளே வராங்க. இப்போ தம்ஹே படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் காமெடியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டார்க் ஃபேண்டசி மான்ஸ்டர் யூனிவர்ஸுக்கு ஒரு டைட்டிலும் வச்சிருக்காங்க, MHCU அப்படின்னு. மொடோக்கோ ஹாரர் காமெடி யூனிவர்ஸ் அப்படின்னு இந்த யூனிவர்ஸுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தமிழ் படம் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழில் ரிலீஸ் பண்ணாதான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். தம்ஹே அப்படிங்கிற இந்த ரத்த காட்டேரி படம் 2025 தீபாவளிக்கு ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விஷ்ணு விஷால் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஆரியன். ஆரியன் படம் அக்டோபர் 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை gmusic.com வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நட்டி நடராஜ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கம்பி கட்டின கதை. இந்த படம் அக்டோபர் 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் கொரோட்டலா சிவா டைரக்ஷனில் ஜூனியர் NTR நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் தேவாரா. தேவாரா படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 1 இயர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தேவாரா 2 வரப்போது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வேடுவான் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டைரக்டாக OTTயில் அக்டோபர் 10 G5 OTTயில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நடத்திய TVK மாநாடு. கரூர் பகுதியில் தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பில் நடக்கப்பட்ட மாநாட்டில் கூட்ட நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்க்க அப்படியே மனசு பொறுக்கலைங்க. ஒரு மாதிரி அப்படியே மனசே இருக்குது. 39 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. குடும்பம்லாம் எவ்வளோ பதறி இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ கண்ணீர் விடுவாங்க. அவங்களுடைய வலியும் வேதனையும் நம்ம டிவியில் பார்க்குறப்பே நமக்கு பதறது. நேரில் அவங்களுடைய வேதனைலாம் எப்படி இருக்கும். அரசியல் கட்சிங்க மாநாடு நடத்தினா தயவு செஞ்சு ஏதாவது கிரவுண்ட்லேயோ இல்லை பெரிய நிலப்பரப்பு இருக்கிற ஏரியாவிலையோ பார்த்து நடத்துங்க. ஏன் இப்படி குறுகலான இதில் நடத்தி மக்களுக்கு துயரத்தை உருவாக்குறீங்களோ தெரியல. இப்படி ஒரு துயரமான விஷயம் நடந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்குறத விட வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய கட்சி மாநாடுலாம் நடக்க போகுது. 2026 தேர்தலை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் மறுபடியும் நடக்காமல் பார்த்துக்கணும். மாநாடு நடத்துகிற அந்த கட்சியும் அந்த கட்சி உறுப்பினர்களும் பொறுப்பேற்று இந்த மாதிரி மறுபடியும் நடக்காமல் அதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பார்த்து மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இந்த மாதிரி மாநாடு கட்சி மீட்டிங்லாம் நடத்தினா நல்லாயிருக்கும். இது சொல்கிற அளவுக்கு நான் பெரிய மனசுலாம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், அவ்வளோதான்.
கரூரில் உயிரிழந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அவர்களை பிரிந்து வாழும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.